மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1வது, நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு. ஆனால் குழைந்து கூழை கும்பிடு போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. சிலர் நமக்கு நேருக்கு நேராக நின்று சண்டை போடுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்ம முன்னாடி அப்படியே தர அளவுக்கு குழிஞ்சு கும்பிடு போட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி அப்படியே முன்னாடி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் நம்மளுடைய எதிர்காலம் என்பது அழிந்து போகும். அதனால் என்றைக்குமே எதிரியை மன்னிச்சிடுங்க, ஆனால் துரோகிகளை ஒரு நாளும் மன்னிக்காதீர்கள். இந்த குழைந்து கூழை கும்பிடு போட்டு எது சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சரி சரின்னு சொல்கிறானே, அவன்தான் உங்களுடைய முதல் துரோகி, முதல் எதிரி. அவனை அடையாளம் கண்டுபிடித்து விலகி இருங்கள், வெற்றி பெறுவீர்கள். 2வதாக, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு ஒரு பிடிமானம், நம்பிக்கை. இன்றைக்கி வர கஷ்டம் தீர்ந்து போகும். எப்படி ஒரு இரவு வந்துச்சுன்னா, இருள் இருந்துச்சுன்னா, காலையில் ஒரு பொழுது விடிஞ்சு ஒரு ஒளி வருதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா பின்னாடி ஒரு சந்தோஷம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் இருக்கணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. இவங்க நமக்கு உறவுக்காரவங்க நமக்கு செஞ்சுருவாங்க, இவங்க நமக்கு நம்ம தோழர் தோழி இவங்க நமக்கு செஞ்சுருவாங்க, அப்படியெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் தான் உங்களுடைய நண்பன். உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அப்போ தான் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். 3வதாக, சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். சிலரை நாம் மறந்துடணும். அது எவ்வளோ ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவர்கள் உயர்நிலை அடைஞ்ச உடனே நம்மளை விட்டு சிலர் விலகி போயிடுவாங்க. அப்படி இருக்கவங்களெல்லாம் மறந்து போயிடுங்க. சிலரை மன்னிச்சிடுங்க. நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க, நம்மளை மன வேதனைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம மனசில் எடுத்தோம்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் அவங்கள மன்னிச்சிடுங்க. சிலரை கடந்துருங்க. அவங்கள பற்றி கவலையே பட தேவையில்லை. அவங்கள ஒரு மனித ஜென்மமாகவே நம்ம மதிக்க தேவையில்லை, விட்டு விலகிடலாம். சிலரை வெறுத்துருங்க, துரோகம் பண்ணவங்களை வெறுத்துருங்க. வாழ்க்கையில் சுமையாக சுமக்காதீங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.